அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய 5 வேர்ப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழில் கடி, மெல், உறிஞ்சு, விழுங்கு, துப்பு இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த வேர்ப்ஸ்க்கு இங்கிலீஷில் எந்தெந்த வேர்ப்ஸ் பயன்படுத்தலாம், அதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பைட் என்ற இந்த வேர்ப் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் பிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிட்டன். இதனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் பைட்டிங். ஓகே, இப்போது இந்த வேர்பை ஒரு சென்டென்ஸில் பாருங்கள். ஹி பைட்ஸ் அன் ஆப்பிள். ஹி பைட்ஸ் அன் ஆப்பிள் தமிழ் அர்த்தம் அவன் ஆப்பிளை கடிக்கிறான் அப்படிங்கிறது தான். இங்கே இந்த பைட் என்ற வேர்பை ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வெர்போட ஏன் எஸ் சேர்த்துருக்கோன்னா, சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்போட எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரூல். அடிக்கடி தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிடு அப்படின்பாங்க. இந்த மெல் அப்படிங்கிறதுக்கு சியூ அப்படிங்கிற இந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியூட். ஓகே, இதனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சியூவிங். இதை சென்டென்ஸில் பாருங்கள். ஹீ இஸ் சூயிங் சம்திங். ஹீ இஸ் சூயிங் சம்திங். அவன் ஏதோ ஒன்றை மென்று கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். இந்த சூ அப்படிங்கிற இந்த வேர்பை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த இஸ் சூவிங் அப்படிங்கிறது தான் வேர்பிங்க. ஓகே, மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது உறிஞ்சு. இந்த உறிஞ்சுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சிப் என்ற இந்த வேர்ட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிப்புக்கு பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா சிப்ட் அப்படிங்கிறது தான். இதனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சிப்பிங். லெட் us see it in a sentence. This tea is very hot, so sip it carefully. அதாவது இந்த டீ ரொம்ப சூடாக இருக்குது, ஸோ கவனமாக இதை உறிஞ்சக்கூடியன்னு அர்த்தம். கவனமாக இதை உறிஞ்சு அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். This is what the fourth verb விழுங்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்வாலோ என்ற இந்த வேர்ப் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாலோட். ஓகே, இதனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஸ்வாலோவிங். லெட் us யூஸ் இட் இன் அ சென்டென்ஸ். ஐ ஹவ் ஸ்வாலோட் அ ஸ்டோன். நான் ஒரு கல்லை விழுங்கி விட்டேன்னு அர்த்தம். நான் ஒரு கல்லை விழுங்கி விட்டேன். have swallowed அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் வேர்பு. we have used it in present perfect tense. okay, present perfect tenseல பயன்படுத்தியிருக்கோம். dear friends, this is the last verb in this video. துப்பு. துப்பு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பிட் என்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிட் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஸ்பேட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா ஸ்பேட் தான். ஓகே, இதை சென்டென்ஸில் கவனிங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்பிட் அவுட் ஆஃப் த விண்டோ. ப்ளீஸ் டோன்ட் ஸ்பிட் அவுட் ஆஃப் த விண்டோ. தயவு செய்து ஜன்னலுக்கு வெளியே துப்பாதே அப்படிங்கிறது இந்த வாக்கியத்திற்கு உண்டான தமிழர்த்தம். That's it. I hope all these 5 verbs are going to be very useful to improve your spoken English. Thank you.